آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். மீதி இருக்கக்கூடிய அனைத்து ரமலான்லையும் நாட்களிலேயும் நல்ல முறையில் நோன்பு நோற்று எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான கடமை தொழுகை. அந்த தொழுகைக்கு தேவையான ஒன்றுதான் முக்கியமான ஒரு இபாதத், ஒழு. ஒழு இல்லாமல் ஒருத்தவன் தொழுகிறான், ரொம்ப பயபக்தியாக தொழுகிறான் கூட அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு தயாராகிவிட்டால் ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும், ஒழு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய முகத்தை கழுவி கொள்ளுங்கள். ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய கைகளை கழுவி கொள்ளுங்கள். வைதியக்கும் இலல் மராஃபிகி, முழங்கை உட்பட கழுவி கொள்ளுங்கள். அடுத்ததாக தலைக்கு மசூ செய்யுங்கள். அடுத்ததாக காலுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். எப்படி ஒளி செய்கிறது அறிஞர்கள் சொல்லித் தர்றாங்க. முகத்தை கழுவுறது அப்படிங்கும் பொழுது நெற்றி முடியிலிருந்து கீழ் தாடை வரை சுற்றி வளைச்சு, அதுக்கடுத்து இந்த காதின் சோனையிலிருந்து மறுகாதின் சோனை வரை முகத்தை கழுவுறது. சில பேர் என்ன செய்வாங்க, நம்ம தொழுகிறோம், ஒளி செய்யும் பொழுது சும்மா ஏதோ முகத்தை கழுவுறோம்னு சொல்லி இந்த பக்கமும் படுறது கிடையாது, முழுமையா அடைகிறதே கிடையாது. முகத்தை கழுவுனாவே என்ன செய்யறது, இந்த நெற்றி முடியிலிருந்து கீழ் தாடை வரை என்ன செய்யணும், அடைவடையணும். அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த காலின் சோனையிலிருந்து இந்த காலின் சோனை வரை தண்ணி படணும். ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி படாட்டியும் கூட ஒழுகு கூடாமல் போயிடும். ஒழுகு கூடாட்டி தொழுக கூடாது. அதே போல ரெண்டாவது சொல்றாங்க கையை கழுவுறது. கையை கழுவும் பொழுது முழங்கை மொழி உட்பட அப்படிங்கும் பொழுது சில பேர் டிஷர்ட்டை ஏற்ற முடிய மாட்டேங்குது, சட்டையை ஏற்ற முடியாம என்ன செஞ்சிடறாங்க, சரி இதுவரையும் போனா போதும் அப்படின்னு சொல்லி இதுவரையும் கழுவுறாங்க. அப்படி கூட கூடாது. முழங்கைங்கிறது இது ஒரு ஃபுல்லாக வந்துடும். இது ஃபுல்லாகவே அடை வளைஞ்சி சில பேருக்கு இந்த மொழி படாது, மொழியில தண்ணி படாது. அதனால என்ன இப்படி வேகமா கழுவிட்டு போறது. அப்படி நல்லா அடைய வளைஞ்சு தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரியா இரண்டு கையையும் கழுவணும் அப்படின்னா. அதுக்கு அடுத்து தலைக்கு மசாஜ் செய்யறது. தலைக்கு இந்த முழு தலைக்கு மசாஜ் செய்யறது அது சுன்னத்தானது. பரலான விஷயம் என்னன்னா 4/1 பாகம் கழுவுறது. இப்படி செஞ்சு இப்படி செய்யறது, இது பரலான விஷயம். அதுக்கடுத்து காலில் தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, காலில் நிறைய பேர் மிஸ்டேக் விடுவாங்க. சும்மா கழுவுறவும் பொழுது அப்படி காலை அப்படியே நீட்டிட்டு வந்துடுது. காலை கழுவும் பொழுது கரண்டை கால் உட்பட எல்லாத்தையும் கழுவும். அந்த பின்னாடி நிலையிறதுதான் பெரிய விஷயங்கள். சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஆளுக்குள்ள கூட என்ன செய்யறாங்க, சில சமயத்துல அப்படியே நிலைய மாட்டேங்குது, பின்னாடி நிலைய மாட்டேங்குது. அது அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதுக்கு காலை தேய்ச்சி கழுவணும். ஏதாவது அந்த பூம்பாரு ஒப்பளிக்காமலாம் சாப்பிட்டாங்கன்னா அது ஒட்டிக்குது, கீழே நம்ம மிதிச்சுட்டு வரும்பொழுது ஒட்டிக்குது, அதுக்குள்ள தண்ணி போக மாட்டேங்குது. அதனால என்ன செஞ்சது, காலை நல்லா தேய்ச்சி கழுவி எல்லா இடத்துலையும் இப்போ பெயிண்ட் இருக்கு, பெயிண்ட் எல்லாம் ஒட்டிக்கிருச்சுன்னா அதை நான் மண்ணெண்ணை ஊற்றி நல்லா கழுவி அது என்ன செஞ்சிடணும், முழுமையா கழுவணும். சில பேர் என்ன செஞ்சாங்க, அப்படியே என்ன செஞ்சுறாங்க, அப்படி வர்றாங்க, நம்ம கூடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துடுறது. தண்ணி போகாத விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை நல்லா தேய்ச்சி கழுவணும் என்பதாக மார்க் அறிஞர்கள் சொல்லுவாங்க. இது பரலான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்டது இந்த 4 விஷயத்த இது ஒழுவுல முழுமையா அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும் பொழுது
ஒளி செய்யும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது தடவை அதுக்கடுத்து வாய்க்கு உபிடிச்சிருக்காங்க. 3 தடவை வாய்க்கு உபிடிச்சிருக்காங்க. மிஸ்வாக் செஞ்சிருக்காங்க. எப்பயுமே அவங்க மிஸ்வாக் கூட இருப்பாங்களாம். முடியாத சமயத்துல கூட ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மென்று கொடுப்பாங்களாம். என்ன செய்யறது? அதுக்கடுத்து மிஸ்வாக்கை செஞ்சுட்டு தான் ஒழுவை செய்வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு மிஸ்வாக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நாசிக்கு நீர் செலுத்துறது, எல்லா உறுப்பையும் 3 தடவை கழுவுறது, இப்படிலாம் செஞ்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இந்த ஒழுவு அல்லாஹு தாலா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னா, ஒழுவுதான் முக்கியமான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுவை பத்தி நிறைய சிறப்புகள், எக்கச்சக்கமான சிறப்புகள் சொல்றாங்க. யார் நல்ல முறையில ஒளி செஞ்சு வீட்டில இருந்து பிறப்பு வர்றாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல நல்ல முறையில ஒளி செஞ்சு பேணிக்கையாக தொழுதுட்டாங்கன்னா அவங்களுடைய சிறு பாவங்கள் ஃபுல்லா மன்னிக்கப்படுகிறது. பெரும் பாவங்கள் நம்ம தௌபா செஞ்சாதான் மன்னிக்கப்படும். சிறிய பாவங்கள், ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது செஞ்சிருக்கோம், யாராவது பத்தி சும்மா தப்பான எண்ணங்கள் ஊச்சிருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது சிறிய சிறிய பாவங்கள் நம்மளுக்கே தெரியாம சிறிய பாவங்கள் ஏற்பட்டிருக்கும், மனிதர்கள்லாம் ஏற்படத்தான் செய்யும். அப்ப என்ன செய்யறது? அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுது, நீங்க முகத்தை கழுவும் பொழுது அந்த தண்ணி கடைசியா போகும் பொழுது தன்னுடைய முகத்துல செய்த பாவங்கள்லாம் வெளியேறுகிறது. நாசிக்கு நீர் செலுத்தும் பொழுது மூக்கில் ஏற்பட்ட பாவங்கள், அதே போல கண்ணில் ஏற்பட்ட பாவங்கள், கையால ஏற்பட்ட பாவங்கள், தலையில ஏற்பட்ட பாவங்கள், காலாளுகள் ஏற்பட்ட பாவங்கள், எல்லா பாவமுமே என்ன செஞ்சிருமா? அப்படியே தண்ணியோட தண்ணி அப்படியே போயிடும் என்பதாக சொல்கிறேன். பரலான ஒழுவு மட்டும் செஞ்சோம்னா அவங்களுடைய உறுப்புகள் எல்லாமே சுத்தமாயிரும். எதை கழுவுறோமோ அது மட்டும். ஆனா சுண்ணத்தான முறையில ஒளி செஞ்சோம்னா அவங்களோட உடல் முழுவதும் சுத்தமாயிருது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அந்த அளவு ஒழுங்கும் பொழுது அந்த அளவு நிறைய சிறப்புகள், எக்கச்சக்கமான சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. ஏன் ஒழுவை பத்தி இவ்வளோ சொல்றாங்க அப்படின்னா, ஒழுவுதான் சுத்தமானது. அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை விரும்புறான். இப்ப என்ன சொல்றாங்க? டாக்டர்கள் சொல்றாங்க அடிக்கடி, இந்த கொரோனா சமயத்துல எல்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி கையை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கையை கழுவுனா, முகத்தை கழுவுனா, காலை கழுவுனா சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறா. அதே போலதான் அல்லாஹ் இடத்துல வரும்பொழுது தொழுகுங்கிறது ஒரு முக்கியமான வணக்கம். அப்படி வரும் பொழுது நீ சுத்தமா வரணும், நீ ஒழுங்குங்கிறது ஒரு கடமையாக ஆக்கிட்டான். அதை நீ செஞ்சாதான் நீ தொழுகைக்கு உள்ள வர விட முடியும். நீ தொழில் செய்யாம நீ எவ்வளவு தக்குவாதாரியா தொழுவினாலும் சரி உன்னுடைய ஒளி ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வற்புறுத்தி சொன்னாங்க. அல்லாஹ்வும் ரொம்ப சுத்தத்தை விரும்புறனால அல்லாஹ் ரொம்ப வற்புறுத்தி சொல்றான், நீ ஒளி செஞ்சுட்டு இப்படி வாங்க என்பதாக சொல்றான். எனவே அதே போல அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அல்லாஹ் சுத்தமானவன், பரிசுத்தமானவன். சுபஹான் அல்லாஹ்ங்கிறோமே, அல்லாஹ் பரிசுத்தமானவன், ரொம்ப சுத்தத்தை விரும்புறான். யார் சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க பாதி ஈமானை பூர்த்தியாக்கணுங்க என்பதாக ஹதீஸுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல குர்ஆனை தொட போறோம், தொழுகையில மட்டும் இல்லை, குர்ஆனை ஓத போறோம், குர்ஆனை தொட போறோம் அப்படின்னா கூட ஒழுவு முக்கியம். ஏன்? அல்லாஹ் சுத்தமானவன். அந்த சுத்தமானவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமானவங்க. அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் இறங்குச்சு. அவங்கள்ட்ட இருந்து சஹாபாக்களுக்கு வந்து, சஹாபாக்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வந்துட்டு. அந்த காலத்துலனா குர்ஆன் இப்படி அச்சிடப்படலை, இப்பொழுதுதான் அச்சிடப்பட்டுகிறது. ஃபர்ஸ்ட் இறங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல இறங்கிடும், வஹி மூலமா இறங்கிடும். அது எல்லா சஹாபாக்களும் அப்படியே வாயால கேட்டு, அப்படி காதால கேட்டு, அப்படி மனப்பாமாக்கிடுவாங்க. இதுதான் அந்த காலத்துடைய வளமையா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பாதுகாக்கப்படணுமே அப்படின்னு ஒரு சஹாபாக்களுடைய உயரிய சிந்தனையில என்ன செய்யப்படுது, அதுக்கு அடுத்து தான் அச்சிடப்படுகிறது. அப்ப அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் எதுல போய் சேருதோ அது என்னவாயிரும், அதுவும் சுத்தமானதுதான். இப்ப ஒரு ஆளு ஹாஃபிஸாக இருக்காங்க, நம்மளுக்கே இவ்வளவு கண்ணியமா இருக்கு அப்படின்னா குர்ஆனை நம்ம மனசுல பதிஞ்சனால நம்மளுக்கு கண்ணியம், ஹாஃபிஸாகுமார்களுக்கு கண்ணியம், ஆலிம்களுக்கு கண்ணியம். ஏன்? குர்ஆனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்காங்க, குர்ஆனுடைய விளக்கங்கள் தெரிஞ்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு கண்ணியம். ஒன்னும் சொல்ல போறாங்க, பெரியவங்க எல்லாம் ரொம்ப பேணிக்கையா இருப்பாங்களா? எந்த அளவு பேணிக்கையா இருப்பாங்கன்னா, ஹாஃபிஸாமார்களை தொடர்ந்து கூட ஒழுவோடவே தொடணும், ஏன்னா அவங்க மனசுல குர்ஆனை சுமந்திருக்காங்க என்பதான். இப்பெல்லாம் சர்வசாதாரணமா தேவையில்லை, நம்மளுக்கு
ஒழுவு இல்லாமே குரானை தொடலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம்லாம் வந்துருக்கு. அத ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப வேடிக்கையாக என்ன செஞ்சிருக்காங்க, குரானை ஒழுவோட தான் தொடணும், ஒழுவு இல்லாம தொடக்கூடாது. ஏன்? அல்லாஹ் சுத்தமானவன், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இந்த குரான் இதுல பதிஞ்சிருக்கு, அச்சிடப்பட்டிருக்கு, அதனால அதையும் ஒழுவோட தான் தொடணும் என்பதாக வற்புறுத்தி ரொம்ப கட்டாய கடமையாகவும் சொல்லியிருக்காங்க. எனவே ஒழுவை பரிபூர்ணமாக படுத்தி நல்ல முறையில தொழுது அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானா. வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி.